பிசினஸ் அப்படிங்கிறது ஏதோ சும்மா பணம் சம்பாதிக்கிற இடம் மட்டும் கிடையாது. அது ஒரு மாபெரும் எமோஷனல் சதுரங்கம். உங்க முன்னாடி பார்ட்னரா இருக்கிற ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா பழகுறாருன்னா அவர் உங்களை நிஜமாவே மதிக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. உங்களோட உழைப்பை மொத்தமா சுரண்டி உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல மாட்ட வைக்க பிளான் பண்றாருன்னு அர்த்தம். உங்க பிசினஸ் வாழ்க்கையில என்னைக்காவது உங்களோட பார்ட்னர் கிட்ட நீங்க லாபத்துல உங்களோட சரியான பங்கை கேட்கும்போது அதுக்கு பதிலுக்கு அவர் உங்ககிட்ட கணக்கு வழக்குகளை காட்டாம நாம என்ன வெளியாளுங்களா, நமக்குள்ள என்ன காசு பணம் அப்படின்னு சொல்லி உங்களை உத்து மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காரா? அந்த பாச நாடகம் உங்களை எவ்வளவு குற்ற உணர்ச்சியில தள்ளுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த எமோஷனல் பதட்டத்துல உங்களோட நியாயமான பங்கை கேட்கறத விட்டுட்டு அமைதியாகிடுவீங்க. இதுதான் அந்த மேனிப்புலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் பிசினஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மூலியமா உங்களை எப்படி அடிமையாக்க முடியும், அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல நேரடியான எதிரிகளை விட கூடவே இருந்து பாசம் காட்டுற பார்ட்னர்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா எதிரிகளோட தாக்குதலுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா இந்த போலி பாசத்துக்கு எல்லை கிடையாது. ஒரு மேனிப்புலேட்டர் எப்போ உங்ககிட்ட இந்த எமோஷனல் தந்திரத்தை பயன்படுத்துவார்னா அவருக்கு உங்க மேல ஒரு பவர் கண்ட்ரோல் வேணும், நீங்க மட்டும் மாடு மாதிரி உழைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான். இதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதோ பிசினஸை கெடுக்க பாக்குறீங்கன்னு உங்களை நம்ப வச்சு உங்களோட உழைப்பை வச்சே அவங்க சாம்ராஜ்யம் நடத்துவாங்க. நீங்களா சரிங்க பார்ட்னர், நீங்க சொல்றபடியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சரணாகதி அடைகிற வரைக்கும் அவங்க உங்களை ஒரு சுயநலவாதியா காட்டி மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் இந்த எமோஷனல் நாடகத்தை வேற மாதிரி பார்ப்பான். அடுத்தவன் காட்டுற போலி பாசம் அவனோட பலவீனம் கிடையாது, அது அவனோட பலம். ஒரு பிசினஸ் மீட்டிங்லயோ இல்ல ஒரு முக்கியமான டீலிங்லயோ நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை ரொம்ப தெளிவா கேட்டுட்டு அமைதியா எதிரில் இருக்கிற பார்ட்னரை உத்து பாருங்க. அந்த தெளிவான கேள்வி அவரோட மனசுல ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். அவர் அந்த பயத்தை தாங்க முடியாம தன்னை அறியாமலே தன் தந்திரங்களை உளர ஆரம்பிப்பாரு. இதுதான் த டாக்டிக்கல் கேலிப்ரேஷன். நீங்க எந்த ஒரு எமோஷனல் ரியாக்ஷனும் கொடுக்காமலே அடுத்தவனோட போலி முகமுடிய கழற்ற ஒரு வித்தை இது. நாம ஏன் இந்த பார்ட்னர்ஷிப் ஏமாற்றங்களை பார்த்து பயப்படுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கூட இருக்கிறவங்கள நம்மால டக்குன்னு எடை போட முடியாது. அவர் நமக்கு துரோகம் பண்ணுவாரா இல்ல உண்மையாவே கூட நிப்பாரான்னு தெரியாதப்போ நம்ம மூளை தானாவே ஒரு பதட்டத்தை உருவாக்கும். இதுதான் ஃபியர் ஆஃப் பிட்ரேயல். ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ்மேன் எப்பவுமே உழைப்பை கொட்டுறதுக்கு முன்னாடி சிஸ்டத்தையும் லீகல் அக்ரிமெண்ட்டையும் தெளிவாக்குவான். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிற ஒருத்தர் பிசினஸ்ல வெறும் ஒர்க்கரா தான் இருக்க முடியும், ஒருபோதும் சாவரின் மாஸ்டர் ஆக முடியாது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பேசும்போது அவரோட முகத்துல இருக்கிற உணர்ச்சிகளை பாருங்க. அவர் நிஜமாவே பிசினஸ் வளர்ச்சிக்காக பேசுறாரா இல்ல உங்களை ஒரு பிளான் போட்டு வளைக்க பாக்குறாரா? அவர் கணக்கு வழக்குகளை காட்டாம மழுப்ப பார்த்தா அவர் உங்களை ஏமாத்த நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே மற்றவங்களோட இந்த பாச நாடகத்துக்கு பின்னாடி இருக்கிற சுயநலத்தை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க பிசினஸ்ல ஒருத்தர் இந்த எமோஷனல் பிளாக்மெயில ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னா நீங்க அங்க ஒரு லாஜிக்கல் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அவங்க பாச நாடகம் ஆடுறாங்களா, நீங்க லீகல் பேப்பரை முன்னாடி வைங்க. அவங்க கிட்ட உங்களை நல்லவன்னு நிரூபிக்க கெஞ்சாதீங்க, விளக்கம் கொடுக்காதீங்க. நீங்க எமோஷனலா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட அந்த எமோஷனல் ட்ராப்புக்குள்ள நீங்க விழவே மாட்டீங்க. நீங்க வெறும் சிஸ்டத்தை மட்டும்தான் நம்புறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களோட அந்த மேனிப்புலேஷன் தந்திரம் மொத்தமா தோத்து போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மற்றவங்களோட எமோஷனல் கேம்ல மாட்டிக்க மாட்டான். பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு கடுமையான செல்ஃப் டிசிப்ளின். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத விட தேவையான இடத்துல லீகல் எல்லைகளை தெளிவா வகுக்கிறது உங்களை ஒரு பவர்ஃபுல் பிசினஸ்மேனா காட்டும். In business, you don't get what you deserve, you get what you negotiate. நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா வார்த்தைகளை விட சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்க அடுத்த கட்ட பிளான் மற்றவங்களுக்கு ஒரு மர்மமா இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்க்காம ஒரு அசைக்க முடியாத சக்தியா பார்ப்பாங்க. இன்னைக்குலேருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்க பிசினஸ் லாபத்துல கை வைக்க நினைக்கும் போது உடனே சண்டையோ கோபமோ படாதீங்க. ஒரு 5 செகண்ட் அமைதியா அவங்க கண்களை மட்டும் பார்த்து உங்களோட லீகல் அக்ரிமெண்ட்டை எடுத்து முன்னாடி வைங்க. அந்த 5 செகண்ட்ல அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். நீங்க அவங்க எமோஷனல் வலையில சிக்கல, அவங்க தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரியாம அவங்க பதட்டமாவாங்க. இதுதான் உங்க பவர். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க பிசினஸ் பலவீனத்தை யாருக்கும் காட்டி கொடுக்க கூடாது. உங்க பிசினஸ் வாழ்க்கையில இருக்கிற அந்த சைலண்ட் பிரெடேட்டர்ஸை இன்னைக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த விடுற அந்த எமோஷனல் விலங்க உடைங்க.
நீங்க சுதந்திரமானவர். நீங்க ஒரு சாவரன். உங்க உழைப்பையும் உங்க லாபத்தையும் யாராலையும் திருட முடியாது. இந்த ஏமாற்றங்களை ஒரு தண்டனையா பார்க்காம உங்க பிசினஸை இன்னும் ஆட்டோமேட் செய்ய, இன்னும் ஸ்ட்ராங்காக்க ஒரு வாய்ப்பா பாருங்க. உங்களை நீங்களே புரிஞ்சுக்க, உங்க அடுத்த கட்ட சாம்ராஜ்யத்தை பிளான் பண்ண அந்த தெளிவை பயன்படுத்துங்க. வெற்றி அப்படிங்கிறது சத்தமா வர்றதில்ல, அது அமைதியா வந்து உலகையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கு. பிசினஸ் சைக்காலஜியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க தான் மாஸ்டர். உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.